கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்பதற்கும் படிப்பதற்கும் தேவன் செய்த பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு செய்த ஒரு கூடுகைக்கு நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுங்கள் கர்த்தரையே என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம். Hallelujah.
அன்பான சகோதரர்களை, நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். ஜெபத்திலே நம்மை வழிநடத்த நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவரை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படும். மகா கிருபையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உடைய பாதங்களுக்கு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக ஒரே சபையாக ஒரே மனதோடு கூட சேர்ந்து வந்து உமது வசனங்களை தியானிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், பாடவும், எங்களுக்குள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளவும், அன்பை தெரியப்படுத்தவும் இந்த ஒரு ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாள் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியானது முற்றிலும் உங்களுடைய கிருபையின் கீழ் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லோருக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக, நேரமாக, ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சியாக நீர் இதை ஆசீர்வதித்து தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஒவ்வொருவருடைய மனதையும் நீங்கள் திறந்து அவர்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசவும், அவர்களை மன்னிக்கவும், அவர்களை கிறிஸ்துக்குள்ள உற்சாகப்படுத்தவும் ஏற்ற விதமாக இன்று பேச இருக்கிற செய்திகள், பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர இருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. சுற்றுச்சூழலையும் எங்களுக்கு சாதகமாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சர்வக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் இந்த நாளையும் நமக்கு ஏற்படுத்தி ஒரே ஒரு நோக்கம்தான், தேவன் நம்மை கூட செய்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தொடர்ந்து நாளுக்கு நாள் சகோதரர் ஜெபத்தில் சொன்ன வண்ணமாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாம் கடந்து போவதற்காக தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக தேவன் திருவுள்ள பற்றின அவருடைய வகையான அவருடைய வார்த்தைகளை தேவன் அநேக தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நம்மக்கிட்ட பேசுகிறத பார்க்குறோம். அதான் இது நமக்கு ஒரு திருமண விருந்து. இது திருமண விருந்து. இந்த விருந்தை சாப்பிட்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இந்த விருந்தை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுறது ரொம்ப கம்மி பேர் தான். இது இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு சூழ்நிலை கூட இப்போ இல்லை. ஏன் அப்படின்னும் பொழுது விசுவாசம் குறைந்து அன்பு தணிஞ்சு போகுது. இந்த விசுவாசம் குறைஞ்சு போகக்கூடாது, இந்த அன்பு தணிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரே நோக்கம்தான் தேவனுக்கென்று பிறந்தவர்கள் நாம் எல்லாருமே. இப்போ தேவனுக்கென்று பிறந்தவர்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி விலகி போகாதபடிக்கு தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தெய்வீக திட்டத்தையும் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு சொல்றாரு. இன்றைக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் இந்த ஒரு திருமண விருந்தாக, அது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு ஒரு அருமருந்தாக தான் நாம் எண்ணி கவனத்தோட நம்ம கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு என்னவா இருக்குதுன்னா பாதுகாப்பது. அதனால எந்த சகோதரர் பேசினாலும் இவைகளை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது. காரணம் என்னன்னா, நமக்கு என்ன ஆபத்து நமக்கு நேரிட்டு கொண்டிருக்கு நமக்கு தெரியாது, தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நம்மக்கிட்ட பேச போறாரு. இன்னைக்கு பேசக்கூடிய தாசர்களை தேவன் தான் கொண்டு வந்திருக்காரு. கட்டாயமா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவன் பேசுவார், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் கேட்கக்கூடிய நாம அதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு ரொம்ப கவனத்தோடு கேட்டு 30, 60, 100 நம்ம படிப்படியாக கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு முதல் செஷனில் ஈரோடுலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் தங்கையல் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனமானது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர் நம்மிடத்தில் சத்தியத்தை பகிர்ந்து தரும்படியாக சபையின் சார்பாக அன்பு சகோதரனை கேர்புரம் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டவர்களான அன்பு சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த இரக்கம், அவருடைய தயவுனாலும் கூட பேசவும் அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் கூட எடுத்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவனுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான
ஈரோடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே கூட நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது நீதியும் நியாயமும் கிறிஸ்துவ குணநட்சத்தின் ஆதாரம். இதற்கு நாம் பார்க்கும்போது இதனுடைய ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5430, நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் எழுதப்பட்ட ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5430. நீதியும் நியாயமும் கிறிஸ்துவ குணநட்சத்தின் ஆதாரம். ஜஸ்டிஸ் ரைட்டிஸ்னஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி கிறிஸ்டியன் கேரக்டர். இந்த பாடமானது ஒரு குணலட்சணத்தை சார்ந்த ஒரு பாடமாக இருக்கிறத கூட நாம் பார்க்குறோம் அன்பான சார். இதற்கு ஆதார வசனமாக நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ தேவன் எதை நேசிக்கிறார்? பிரியம்னு என்னங்க? நேசிக்கிறார். அப்போ பலியிடுவதை பார்க்கிலும் அப்படின்னா இன்றைக்கு பலி செலுத்துறோம், ஆனால் எதை நேசிக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர்? நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அதுதான் நாம் இன்றைக்கு தலைப்பை நான் பார்க்கும்போது நீதி நியாயமும் கிறிஸ்துவ குணநட்சத்தின் ஆதாரம். அப்போ ஆதாரம்னா என்னங்க? ஆங்கிலத்தை சொல்லும்போது ஃபவுண்டேஷன். ஆதாரம்னா ஃபவுண்டேஷன். இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னா எந்த ஒரு பில்டிங்கை கட்டினாலும் சரிங்க, எந்த ஒரு கட்டடம் கட்டினாலும் சரிங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் இல்லாமல் நிற்குமா அந்த பில்டிங்கு? முதலாவது அதுக்கு என்ன தேவைங்க? ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு பில்டிங் ஆகட்டும், ஒரு கோபுரம் ஆகட்டும், எதை கட்டினாலும் சரிங்க, வீடை கட்டினாலும் சரி, எதை கட்டினாலும் என்ன வேணும்? ஃபவுண்டேஷன் வேணும். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் தான் என்ன உறுதியாக? அந்த பில்டிங்க்கு அஸ்திபாரம். அப்போ முதலாவது அந்த அஸ்திபாரம் இருந்தால் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போது இங்கே நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ குணலட்சணங்களுக்கு இப்போ நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனோடு நல்மனச்சாட்சி உடன்படிக்கை செய்து தேவனுடைய குமாரனாக அழைக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவனுடைய சாயலை அடைகிறதுக்காகத்தான் நாம் எல்லோருமே வந்திருக்கிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அடைகிறதுக்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த சாயலை அடைகிறதுக்கு முதலாவது முக்கியமானது என்னங்க? ஒரு குணலட்சணங்கள் வளர்ச்சி அடையணும், அந்த குணலட்சணத்திலிருந்து விழுந்து போகக்கூடாது. அப்படின்னா முதலாவது அஸ்திபாரமாக இருக்கக்கூடியது என்ன சொல்றாருங்க? கிறிஸ்துவ குணலட்சணங்கள் கேரக்டரில் முதலாவது அஸ்திபாரமாக இருக்கிறது நீதியும் நியாயமும். அப்போ இந்த நீதி நியாயம் இந்த குணலட்சணங்கள் நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உறுதியாக இருந்தால் தான். இப்போ நாம் சொன்னோம், பேஸ் மட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் என்ன ஆகுது? ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கர்த்தர் இயேசு முதலாம் முறை வந்திருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு உண்மையை சொன்னார். என்ன உண்மை சொன்னார்னா, ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அவன் செல்லும் செலவை கணக்க பார்க்கப்படலாம். அஸ்திபாரம் போட்ட பின்பு அப்படிங்கிறது. ஆனால் அஸ்திபாரம்னா என்னங்க? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் உறுதியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கோபுரத்தை சரியாக நிற்குமா? அப்போ பாருங்க அங்கே. அப்போ ஃபவுண்டேஷன் உறுதியாக நிற்கணும் அன்பான சகோதரர்களே. ஆனால் பிதாவாகிய தேவன் கூட இந்த நீதி நியாயங்களை குறித்து நாம் பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். அப்போது நீதி நியாயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட குணலட்சணங்களில் இருக்கார் அப்படின்னா 4 குணலட்சணங்கள், பிரதானமான குணலட்சணங்கள், பரிபூர்ணமான குணலட்சணங்கள். அந்த பரிபூர்ணமான குணலட்சணங்கள் என்னென்ன குணலட்சணங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அழகா சொல்றீங்க, சொல்லுங்க. நல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இந்த 4 குணலட்சணங்களும் பிரதானமான குணலட்சணங்கள். அப்ப இந்த 4 குணலட்சணங்கள்லையும் முதன்மையான குணலட்சணம் எது அப்படின்னா 4 குணலட்சணங்கள்லையும் முதன்மையான குணலட்சணங்கள் எது அப்படின்னா சிஸ்டர் சொன்னாங்க அன்புன்னு. கேட்டுங்களா? நீதி. வசனம் வாசிக்கலாம்.
சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். பார்த்தீங்களா? நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்ப தேவன் பரலோகத்தில் விட்டிருக்கிறாரு. பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தை விட்டிருக்கிறாரு. அப்போ ராஜாதி ராஜாவாக சிங்காசனம் விட்டிருக்கும் போது அந்த சிங்காசனத்துக்கு ஆதாரம் என்னங்க? ஃபவுண்டேஷன், அடித்தளை. எதை சொல்றாருங்க? நீதி தான் சொல்றாரு. அப்ப நீதியும் நியாயமும் தான் சொல்றாரு அன்பான சகோதரர்களே. அப்போ அந்த அடித்தளத்துக்கு எதுதான் பேஸ் அப்படின்னா, அடித்தளத்துல நீதி நியாயம் அப்படின்னா, அப்போ இன்றைக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்துல சிங்காசனத்தை விட்டிருந்தாலும் கூட பரலோகத்துல ராஜ்யம் நடக்குது இல்லைங்களா? ராஜ்யம் நடக்குது இல்லைங்களா? பூமியில ராஜ்யம் நடக்க நமக்கு தெரியும், தீமையான உலகத்துல. பரலோகத்துல ராஜ்யம் நடந்துட்டே கிடையா? ஏன்னா கர்த்தர் இயேசு முதலாம் வரையில வந்திருக்கும் போது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் சொன்னார் இல்லைங்களா? அப்போ பரலோகத்துல பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தை விட்டிருந்து ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஆட்சி? அதுதான் சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் சைடு போடுங்க, வாசிங்க. நீதியானது நம் வாழ்க்கையை நிர்வாகிக்கும் அடிப்படை. நீதி யெகோவாவின் அரசாங்கம் நீதியை அடிப்படையாக கொண்டது, கருணையின் அடிப்படையில் அல்ல. பாத்தீங்களா? இரக்கத்தின் அடிப்படையில் கிடையாதுங்க. தேவனுடைய அரசாங்கம் அப்படின்னு ஆட்சி, அதான் அர்த்தம். அப்ப தேவன் ராஜ்ய பாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு பரலோகத்துல, சிங்காசனத்துல விட்டிருந்து. அது எதுதான் பேஸா இருக்குங்க? நீதிதான் அடிப்படையாக கொண்டது, இரக்கம் கிடையாது. அப்ப பாருங்க, நமக்கு ஒரு இன்றைக்கு பிதாவாகிய தேவன் அநேக சிருஷ்டித்தாரு. ஆனா பூமியில ஆதாமையும் படைத்தாரு, பரிபூர்ணமான மனுஷனாக. ஆனா ஆதாம படைக்கும் போது ஆதாமுக்கிட்ட ஒரு கட்டளை கொடுத்தாரு. இந்த கட்டளையை மீறும் போது அவருக்கு என்னத்தான் கிடைக்குன்னு சொன்னாரு? தண்டனையும் கிடைக்கும். அப்ப இங்க எது முதலாவது செயல்பட்டுச்சு? தேவனுடைய குணலட்சணங்கள்ல முதலாவது செயல்பட்ட குணம் எதுங்க? நீதி. ஏன் இந்த நீதி தான் ஒருவர் பிரமாணங்களை மீறும் போது அதுக்கு தண்டனையை சரியா கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அன்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்ப இங்க சொல்றாரு நீதி தான் சொல்றாரு. நீதி யெகோவா அரசாங்கம் நீதியை அடிப்படையாக கொண்டது. ரீபிரின்ஸ் நம்பர் 4980 பேசுறாரு அன்பான சகோதரர்களே. அப்போ அதே தான் இன்றைக்கு நம்ம பரலோகத்துல தெய்வீக குடும்பங்கள் உள்ள 144,000 பேர்ல சபை அங்கமா ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய குணலட்சணத்துக்குரிய அடிப்படை என்னது அப்படின்னு கேட்டா என்னங்க? நீதி. அத சொல்றாரு. அடுத்த கீழே படிச்சுங்க. நீதியானது நம் வாழ்க்கையை நிர்வாகிக்கும் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்குள்ளாக இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, அதான் சொல்ற நீதியானது நமது வாழ்க்கையை நிர்வகிக்கும் அடிப்படை கொள்கை. அன்பான சகோதரர்களே, இது ரீபிரின்ஸ் நம்பர் 58-57 சொல்றாரு அன்பான சகோதரர்களே. அடுத்து நாம் நீதியை வழங்கிய பிறகு இன்னொருவர் மீது அன்பு செலுத்தும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. முதலாவது நீதியை வழங்கணும், அடுத்ததான் என்ன பண்ணணுங்க? அன்பு செலுத்தணும். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தயாள குணங்கள் என்னங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய தயாள குணங்கள் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி சொல்லுவாங்க? அன்பு. அப்ப தேவன் அப்படிதான் சொல்றாரா? தேவனுடைய குணலட்சணங்கள் இப்படித்தான் இருக்கா? எப்படி இருக்கு? நீதி. அன்பான சகோதரர்களே, அப்போ பாருங்க, நீதி நியாயமும் செய்வதே கிறிஸ்துவ குணலட்சணத்தின் ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ தேவன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சாரு. பரலோகத்துல கோடான கோடி தூதர்களை படைச்சாரு. கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்க, நிறைய தூதர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களே எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? பரிபூர்ணமா இருக்கிறாங்க. பூமியிலே நிறைய படைச்சாரு, சிருஷ்டிப்பெல்லாம் நிறைய சிருஷ்டித்தாரு.
அதெல்லாம் எப்படிப்பட்டது? பரிபூர்ணமாக இருக்குது. ஏதாவது அபூர்வமாக படைச்சிருக்காரா? எல்லாமே பரிபூர்ணமாக செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நீதியை மையமாக வைத்து தான் தேவன் ஒவ்வொரு படைப்புகளையும் முழுமையாக படைச்சார். அடுத்த சைடு போடுங்க. இருப்பிடம் ஸ்தாபனம் அடித்தளம் இல்லையெனில் அவரது படைப்பு முழுமையற்ற உரிமையினங்களால் நிரப்பப்படும். பார்த்தீங்களா? அடித்தளம் இல்லை என்றால் அவருடைய படைப்பு எப்படி இருக்குங்க? முழுமையற்றதாக இருக்கு. இன்றைக்கு ஏதாவது பறவைகள் ஆகட்டும், மீன்களை பார்த்து நான் உங்களை போல இருந்துட்டா பரவாயில்லன்னு ஏதாவது சொல்லுதா? இல்லை செடி கொடிகள் பார்த்து மரங்களை பார்த்து உங்களை போல இருந்துட்டா பரவாயில்லன்னு சொல்லுதா? ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் தேவன் சிருஷ்டித்தை எப்படி படைச்சாருங்க? பரிபூர்ணமாக முழுமையாக படைச்சிருக்காரு. பாருங்க அன்பான சகோதர. அப்போது இன்றைக்கு நமக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எந்த வகையில் நம்பிட்டு இருக்கிறோம்? நம்ம நீதியின் அடிப்படையில் தான். ஏன்னா தேவனுடைய பிரமாணமானது தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ அந்த பிரமாணம், ஒவ்வொரு பிரமாணமும் என்ன பிரமாணம்? நீதியின் பிரமாணம். அதுதான் சொல்றாரு. அடுத்து பாருங்க. நமது தற்காலத்தில் மற்றும் எதிர்கால பாதுகாப்பில் அடித்தளமாக உள்ளது. அதுதான் தேவனுடைய நீதி எப்படி இருக்குன்னா, நம்முடைய தற்காலத்திலையும் சரியா எதிர்காலத்திலையும் சரியா ஒரு அடித்தளமா இருக்குது. தேவனுடைய நீதி இல்லாமல் அவருடைய கிருபையான வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்கின்ற நமக்குள்ள எந்த நம்பிக்கையும் இருந்திருக்காது. ஆனால் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கா இல்லைங்களா? தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல நம்ம உறுதியான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய காலங்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அடுத்து படுங்க. நீதியை நேசித்தார் தேவனின் அனைத்து வேலைகளும் பரிபூர்ணமானது. அந்த முழுமையில் இருந்து ஒவ்வொரு மாறுபாடும் கீழ்ப்படியாமையின் விளைவாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. அப்போ இங்க பாருங்க, 89:14 நான் வாசிச்சோம். என்னன்னு சொன்னாருங்க? அதாவது 21 நீதிமொழிகள் 21:3 வாசிச்சோம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அப்ப இங்க பிரியம் அப்படிங்கிறது என்னங்க? நேசித்தல் அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ இதைத்தான் எபிரேயருக்கு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதும் போது எப்படி எழுதாருன்னா, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அப்ப தேவன் எப்படிப்பட்டதா இருக்காருங்க? நீதியை நேசிக்கக்கூடியதாக இருக்காரு. அன்பான சகோதரரே, அதனால தான் தேவனுடைய அனைத்து வேலைகளையும் பரிபூர்ணமான வேலைகளாக இருந்துச்சுங்க. அன்பான சகோதரரே, அப்போ அந்த 6 நாள் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிகளும் கூட எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்க? பரிபூர்ணமான சிருஷ்டிப்பா இருந்துச்சு. அந்த முழுமையிலிருந்து ஒவ்வொரு மாறுபாடும் கீழ்ப்படியாமையின் விளைவாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்கள் அழித்து போவதுதான் மாற்ற முடியாத சட்டம். சட்டம்னு என்னங்க? நீதிதான். அப்போ பாருங்க, இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தேவன் முதலாவது ஆதாம் இடத்துல பரிபூர்ணமான மனுஷன் மத்தியில ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தாரு. அது மீறினாரு, அவருக்கு உண்டான தண்டனை வந்துச்சு. இப்போ தண்டனை அன்புனால நம்மளை மீட்டெடுத்துட்டாரு. மீட்டெடுத்த பின்னாடி திரும்ப இந்த பிரமாணத்துக்கு நம்ம ஒரு வேளை கீழ்ப்படியிலன்னா என்னத்தான் கிடைக்குங்க? பார்த்தீங்களா? உங்களுடைய வயலுன்னு வருது. அப்போ பாருங்க, கீழ்ப்படியலை அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அழிவு வரும். ஆனால் பிரமாணத்தை சரியாக கை கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் என்னங்க? கன மகிமை அழியாமை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தெய்வீக குடும்பத்தில் ஒரு அங்கமாக ஆகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அன்பான சகோதர சோழே, அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சோழே, அப்போ யார் ஒருவர் இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்புதாக யார் ஒருவர் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியிலையோ, அப்போ என்ன தானுங்க? அழிவு தான். அதுதான் அவங்களுக்கு 2ஆம் மரணம். அதை வாசிங்க. அடுத்து, கிறிஸ்துவின் ராஜ்யம் நீதிக்கான அவர்களின் முயற்சிகளை அனைவருடன் ஒத்துழைக்கும். இறுதியில் நீதியை நேசிக்க
நேசிக்க கற்றுக்கொண்டவர்களை தவிர வேறு யாரும் அந்த நிலையிலும் உயிர் பெற மாட்டார்கள். எந்த நிலையிலும் உயிர் பெற மாட்டாங்க. நீதியை நேசித்து கற்றுக்கொள்ளு வச்சுக்கோங்க, அவங்க எந்தலையும் உயிர்த்ததுக்குள்ள வரமாட்டாங்க. வருவாங்களா? பாருங்க எவ்வளவு ஒரு சார்பா நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்க பாருங்க. அப்போ முதலாவது இன்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம முதலாவது நமக்குள்ளாக வளர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான குணலட்சணங்கள் அப்படிங்கும் போது நீதியும் நியாயமும். அதான் சொல்றாரு ஜஸ்டிஸ் மற்றும் ரைட்டிசஸ் அப்படின்னா, அப்ப நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் சொல்றார். அன்பான சொல்ல அடுத்து செயல்படுங்க. நீதியே அன்பின் அடிப்படை, நீதியின் திருப்தி தேவனின் திருப்தி. தேவன் தனது சொந்த சட்டங்களை நியாயமாக ஒதுக்கி வைக்க முடியாது. பாத்தீங்களா? அப்படிதான் சொல்றாரு. இங்க கொஸ்டின் புக்ல 388 சொல்லும்போது நீதியின் திருப்தி தான் தேவனுடைய திருப்தி. தேவன் தமது சொந்த சட்டங்களை நியாயமாக என்ன பண்ண முடியாதுங்க, ஒதுக்கி வைக்க முடியாது. அப்ப பாருங்க, அதான் சொல்றது நீதியின் திருப்தி தான் தேவனுடைய திருப்தி. அன்பான சகோதரர்களே, அப்போ நாம கூட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய குணலட்சணங்கள்ல மிக அடித்தளமான குணலட்சணங்கள் பேஸ் மட்டம். இப்போ பேஸ் மட்டம் எதை சொல்லுவான்? மேல் பில்டிங் வச்சு வந்தோடனே சொல்லுவோமா, அடியிலுக்க சொல்லுவோமா? அடிகளுக்கு தான் சொல்லுவோம். அப்போ பேஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ நீதியின் கொள்கையில நம்ம சரியா நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைக்கு நாம கொண்டுட்டு வந்தோம்னாவே கிறிஸ்துவனுடைய சாயல்ல நாம் மறுவோம். சார் மறுமல் மறமாட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் நீதியும் நியாயமும் செய்வதே கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தின் ஆதாரம். அப்போ நாம் இங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நீதி நியாயம் என்பது கிறிஸ்துவ பண்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்முடைய 7ஆம் தூதன் ரைட்டிங்ஸ்ல பார்க்கும்போது பொன்னான பிரமாணம் நமக்கு எல்லாருக்கும் கையில் கொடுத்துருப்பாங்க. இருக்குங்களா? அந்த பொன்னான பிரமாணத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம இன்றைக்கு நாளில் பேசக்கூடிய பாடமானது. அப்ப இங்க பாருங்க, அதில் அடுத்த சைடுல பாருங்க என்ன சொல்றாருன்னு, அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் அநேக வருடங்கள் கடந்தும் பெரிதும் வளர்ச்சி ஏதும் இல்லாமல் காணல் படுவதாக தென்படலாம். ஆமா, இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்த பின்பு அநேக வருஷங்கள் ஆகும். அநேக வருஷங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆகலாம். ஆனாலும் கூட என்ன, கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி இல்லாம தென்படலாம். நாம் கர்த்தருடைய குடும்பத்திற்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டோம். நாம் எப்போ தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளாக நாம சேர்ந்தோமோ அந்த நாள் முதல் கொண்டு நமக்கும் பொருந்துகின்றதான திவ்ய பிரமாணங்களில் அடங்கும் அடிப்படையான கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிடுவதே மேற்கூறப்பட்டுள்ள இந்நிலைமைக்கு வழிநடத்தப்படுவதற்குரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையான கொள்கைகளில் முதலாவது நீதியாகும். பார்த்தீங்களா? அப்ப திவ்ய பிரமாணங்களில் அடங்கக்கூடிய அடிப்படை கொள்கையை நாம தவறி விடுறதுனால தாங்க, சரியாக அதை கண்டு உணராதனால தான், அதனால தான் நம்ம அந்த அடித்தளமாக இருக்கக்கூடிய நீதியினுடைய கொள்கையை சரியா புரியாதனால தான் நமக்குள்ளாக கிறிஸ்துவ குணலட்சணங்கள் வளர்ச்சி தென்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனசார சொல்ல அடுத்து பாருங்க, நீதி நியாயம் என்பது ஒரு கிறிஸ்தவ பண்பாடும் நம்முடைய உரிமைகள் எவை சபையிலும் சபைக்கு வெளியிலுள்ள நம்முடைய சக சிருஷ்டிகளின் உரிமைகள் எவை என்றும் நாம் மிக மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். போதுங்க. அப்ப இங்கே சொல்லும் போது இன்றைக்கு நம்ம வெளியில நம்ம இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாம் உலக ஜனங்கள் மத்தியில் இருந்திருப்போம், பேரக்கிறிஸ்தவ மண்டலத்து மத்தியில் இருந்திருப்போம். ஆனா இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்த பின்னாடி, சகோதரர்களாக நாம் வந்த பின்னாடி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நீதியின் கொள்கையை சரியா புரிஞ்சிருக்கணும். எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதை சரியாக நம்ம கற்றுக்கொள்ளணுங்கிறாரு. அப்ப சரியாக நம்ம நீதியின் கொள்கையில நம்ம கற்றுக்கொண்டா தான் இங்க சொல்றாரு நம்முடைய உரிமை என்ன, ஒவ்வொரு தனி நபருடைய உரிமை என்ன அப்படிங்கிறது தெரியும். சபையில் இருக்கக்கூடிய சபை ஜனங்களுடைய உரிமை என்ன, சக சிருஷ்டிகள்
அப்படின்னு என்னங்க, மற்ற சிருஷ்டிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நமக்குள்ள இப்போ வீட்டில் நாய் கோழிகள்லாம் வளர்த்துப்போம், மாடுலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சக சிருஷ்டிகள் மத்தியில் நம்முடைய செல்ல பிராணிகளாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு உரிமை வச்சுருப்போம். இப்போ ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளேயே கூட நாயை வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சக உரிமைகளை வந்து சரியாக பார்க்கணும். அடுத்து பார்க்குறோம், நம்முடைய சொந்த காரியங்கள் மற்றவருடைய காரியங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய காரியங்கள் இருக்கு, மற்றவருடைய காரியங்கள் இருக்கு, அதை என்ன பண்ணணும், தூக்குநூல் விடணும். நம்ம ஒரு கட்டடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டடத்தை வந்து சரியாக போகுச்சு அப்படின்னா, கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தூக்குநூல் விட்டா தான் அந்த கட்டடம் சரியாக நிற்கும். அதுதான் இந்த நீதியின் தூக்குநூல் விட சொல்றாரு. அப்போ நீதியை நியாயத்தை குறித்துதான சரியான கொள்கையை நாம் புரிஞ்சு கொண்டு மற்றவருடைய காரியங்களையும் நம்முடைய காரியங்களையும் சரியாக நம்ம கற்றுக்கொள்ளணும். அன்பான சகோதர சகோதரி, அடுத்த சைடு போடுங்க. நீதி நியாயம் என்பது ஒரு கிறிஸ்தவ பண்பாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலோ அல்லது சந்தர்ப்பத்திலோ மற்றவர்களுடைய உரிமைகள், சுயாதீனங்கள் அல்லது நலன்கள் விஷயத்தில் நாம் அத்துமீறல் பண்ணிடக் கூடாது என்றும், அத்துமீறுவது. அப்ப இங்க சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலாவது சந்தர்ப்பத்திலாவது மற்றவருடைய உரிமைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவருடைய உரிமைகள் சுயாதீனங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நான்காவது விஷயத்தில் நாம் என்ன பண்ணாது, அத்துமீறல் பண்ணக்கூடாது. அத்துமீறல் என்னங்க, அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமையை நாம கையில் எடுத்துக்கிறது, அப்படித்தானே. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நாம கையில் எடுத்துக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அத்துமீறல் பண்ணக்கூடாது. அப்படி அத்துமீறுவது என்பது திவ்ய சித்தத்திற்கு விரோதமான தவறாக பாவமாக காணப்பட்டு கிருபையில் நாம் வளர்கின்ற விஷயத்திற்கு அடிப்படையாக இடையூறாக காணப்படும் என்றும் அடையாளம் கண்டுகொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அத்துமீறல் என்பது என்ன சொல்றாரு அப்படின்னா, திவ்ய சித்தம் அப்படின்னு என்னங்க, பிதாவாகிய தேவனுடைய திவ்ய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு விரோதமானதாகும். இப்போ இது வந்து ஒரு பாவமாக காணப்படும். இது வந்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கிருபையில் வளர்ந்த கூட என்னங்க, இடையூறாயிரும். அன்பான சகோதரர், அப்போது இது நம்ம சரியாக நீதி நியாயத்தை சரியாக நாம் கற்றுக்கொள்ளணும். அன்பான சகோதரர், அப்போது நீதி நியாயம் கிறிஸ்தவ குணலட்சணத்தின் ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நீதியை குறித்து சரியாக நாம் ஒருவர் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த குணலட்சணங்களில் சரியாக நம்ம வளர முடியும். ஏன்னா நமக்கு இப்போ தெரியுது, முதலாவது தேவனுடைய குணலட்சணங்களில் உறுதியானது என்னங்க, நீதி. அப்போ முதலாவது தேவன் இந்த பூமியில் ஆதாம் மத்தியில் முதல்ல நியாய தீர்ப்பு எங்கே நடந்துச்சு, ஏதேனும் நடந்துச்சு. அப்போ நீதி வழங்கினது யாரு, தேவன் நீதி வழங்கினார். அந்த நீதியினுடைய தண்டனை என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையை கொடுத்தார். இன்றைக்கு முழு மனுக்களும் என்ன இதாக இருக்குதுங்க, மரணத்தை தான் இருக்குது. இதே நீதியின் கொள்கையை தான் தம்முடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். அப்போ அந்த ஜனங்களுக்கு ஏன் இந்த நீதியின் கொள்கையை அவங்களுக்கு கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா, அவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை காட்டிலும் நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்து, வசல வாசிக்கணும் இல்லைங்க. அப்போ சம்பத்தாக இருக்கிறீங்க, நீங்கள் நீதியின் கொள்கைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடங்க அப்படின்னாங்க. அப்போது தேவனோடு அவங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளாக வந்து தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்துட்டாங்க. அப்போ செய்த பின்னாடி தேவன் வந்து அவங்க நீதியின்படி கற்று நடக்கலைன்னா கேட்பாரா, கேட்க மாட்டாரா, கேட்க மாட்டாரா, கேட்பாரு. அதை கூட நம்ம அடுத்த சைடு பார்க்கலாம். இல்லை, இது அது வேணா, அடுத்த கேள்வி. அந்த
இவ்வார்த்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கும். இவ்வார்த்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய யூதருக்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தேசமானது தேவனுடனான விசேஷமான உறவுகள் வந்திருந்தது. சீனாய் மலையில் தேவனோடு கூட அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள் நுழைந்ததுடன் நீதியும் நியாயமும் செய்வதாக உறுதியலை திருத்திருந்தார்கள். இது யெகோவா தேவன் எதிர்பார்த்த ஒன்றாகும். பாத்தீங்களா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட இந்த வசனமானது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இது யாருக்கு சொல்லப்பட்டதுங்க சொல்றாருங்க, கோடிட்டு காட்டுறாரு. இவ்வார்த்தைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய யூதர்களுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. இது இஸ்ரேல் தேசமானது தேவனுடைய விசேஷமான உறவுக்குள்ளாக வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, நாம் அநேகமான பாவங்கள் செய்துட்டாலும் கூட தேவனுக்கு ஒரு பலி செலுத்திட்டா அந்த பாவங்கள் என்ன ஆயிருங்க, நிவர்த்தி ஆயிரும். அதனால தான் அவங்க பாவம் செய்யும் போதே நாம் என்ன பலி செலுத்தலான்னு அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. புறா குஞ்சுவா என்ன பலி செலுத்தலான்ட்டு அவங்க அதை கொண்டு வந்து பலி செலுத்திட்டா நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆயிரும். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கும் போது வசனம் வாசிக்கலாம். யாத்திரையாமம் இங்கே இருக்காதுங்க, பைபிள் படிச்சுங்க. யாத்திரையாமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். பார்த்தீங்களா, அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் மத்தியில் வாசிச்சாரு. அந்த ஜனங்கள் என்னத்தான் சொன்னாங்க, எல்லாருமே அதன்படியே கீழ்ப்படிந்து நடப்போன்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணாருங்க, தேவன் அவங்களோட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வர்றதுக்கு ரத்தத்தை அவங்க மேலே தெளிச்சாரு கூட பார்க்குறாங்க சார். அப்போ இங்கே பாருங்க அன்புக்குரிய சார், அப்போ தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் விரும்புறது என்னன்னா, எதிர்பார்த்தது ஒன்று என்ன அப்படின்னா, நீதியும் நியாயமும் செய்வதாக அவங்க என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை செய்துட்டாங்க. அப்போ உடன்படிக்கை செய்த பின்னாடி தேவன் அந்த உடன்படிக்கைக்கு உண்டானதை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாருங்க. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போது அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்த ஜனங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம் பாவம் செஞ்சுட்டா பலி செலுத்துறதுக்கு நமக்கு அதுவும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மனது அவங்களுக்குள்ள என்னாச்சுன்னா, அந்த அடுத்த சைடில் பாருங்க, பலி செலுத்தல் குறிப்பாக தேவனுக்கு பிரியமானதாக நினைக்கும் மனப்பான்மை இருந்ததாக தோன்றுகிறது. அதான் சொல்றாரு. அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது பலி செலுத்தினா போதும் தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னதுங்க மனப்பான்மை இருந்துச்சு. எவ்வளவு அநியாயமானவராக தாங்கள் இருந்த போதிலும் ஒரு பலியை செலுத்தி அதை எல்லாம் சரி செய்து விடலாம் என்ற உணர்வில் சிலர் நாட்டம் கொண்டார். அதான் சொன்னேன், என்ன எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சுட்டாலும் கூட பரவாயில்ல, அதை ஒரு பலி செலுத்தி அதுலேருந்து நம்ம அந்த அநியாயத்திலேருந்து நாம் மீட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாட்டம் கொண்டாங்களா. சிலர் உணர்வுல நாட்டம் கொண்டனர். ஆனால் இது அவைகளை சரி செய்யாது என யெகோவா தேவன் சுட்டி காட்டினார். அவருடைய பிரமாணங்களை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையான தேவையாகும். பார்த்தீங்களா, முதன்மையான தேவை என்னன்னா அவருடைய பிரமாணங்களை தான் முதன்மையாக கை கொள்ளணும். ஏன்னா தேவன் அவருடைய பிரமாணங்களை கொடுத்துட்டு அதன்படி செய்யணுங்கிறது தான் தேவன் எதிர்பார்ப்பார். அன்பான சகோதர, அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலேயே தேவன் இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டு அதன்படி செய்யணும்னு எதிர்பார்த்த தேவன், இஸ்ரேல் ஜனங்கள் மாமிசீக இஸ்ரேலர்கள், இன்றைக்கு நாம ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இருக்கக்கூடிய நாம நம்ம மத்தியில நீதியும் நியாயமும் செய்யணுங்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதுங்களா? இருக்காதா?
கண்டிப்பாக இருக்கும். அப்போ நமக்குள்ள நீதியின் நியாயம் செய்யணுங்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பூமியில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பரலோகத்தில் தெய்வீக குடும்பங்களில் ஒரு அங்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்பில் நாம் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போது நாம் எந்த அளவுக்கு அந்த நீதி நியாயத்தை குறித்து சரியாக நம்ம கற்று உணர்ந்து கொள்ளணும் அன்பான சகோதரர்களே. அடுத்து தேவ ஜனங்களாக அவருடனான உறவு என்பது நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது. ஆமா. அப்போ அந்த முழு மனுக்குலத்திலையும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருந்தவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனோடு ஒரு உறவு எதை அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா நியாயப்பிரமாணம் தான். தேவனோடு ஒரு உறவுக்குள்ளாக வர்றதுக்கு ஒரு அடிப்படையா இருந்ததுங்க நியாயப்பிரமாணம் தான். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னாவே எனக்கு என்னங்க சம்பத்தா இருப்பீங்க. அதாவது என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்க நடப்பீர்கள், ஆனால் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க சொன்னார் அன்பான சகோதரர். இந்த நியாயப்பிரமாணமானது நீதியையும் நியாயத்தையும் உள்ளடக்கியது. அப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி இஸ்ரவேலர்கள் கிரியை செய்ய வேண்டும். முதலில் தேவனுக்கானவைகளை எல்லாம் பின்பு மனிதனுக்கானவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் களவு, கொலை, இச்சிதல் போன்றவற்றை செய்யக்கூடாது. பொன்னான அப்பிரமாணத்தின் சாராம்சமும் உட்கருத்தும் அந்த பிரமாணத்தில் பொதிந்திருந்தது. இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய உட்கருத்து அந்த நியாய பிரமாணத்தில் பொதிந்திருந்தது. அப்படின்னா இங்கே சொல்றாரு, நமக்கு நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் எத்தனைங்க? 10 கட்டளை. கேட்டுங்களா? ஆனால் பிரமாண கட்டளை நிறைய இருக்கு. ஆனால் நமக்கு மெயினாக 10 கட்டளை இருக்கு. அப்போ இந்த 10 கட்டளை நீங்கள் சொல்லும்போது இங்கே சொல்றாரு, முதலில் தேவனுக்கானவைகளையும் பின்பும் மனிதனுக்கானவைகளையும் சொன்னார் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள்ல 4 கட்டளைகள் என்ன சொல்றாருங்க? தேவனுக்கான கட்டளை. அடுத்தது மீதி 6 கட்டளை மனுஷனுக்கானவர்களுடைய கட்டளை. அப்ப 4 கட்டளை அப்படின்னா அதுல முதலாவது கட்டளையவே யார் மீறிட்டா? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மீறிட்டாங்க. ஏன்? வானத்திலையும் பூமியிலும் என்னை தவிர ஒரு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அப்போ பாருங்க, அந்த முதலாவது கட்டளையை அவங்க மீறிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பின்பு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டளைகள்லாம் நான் பார்க்கும்போது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அது எல்லாம் மனுஷனுக்குரிய கட்டளை. மனுஷனுக்குரிய கட்டளைன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யாதீங்க, இடையூறு செய்யாதீங்க. உங்களோட இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடிய அந்நியர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடையூறு செய்யாதீங்க, இச்சியாதீங்க, கொலை செய்யாதீங்க. இதெல்லாமே நிறைய கட்டளை கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அதையெல்லாம் அவங்க செய்வாங்க, செய்ய மாட்டாங்களா? செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அப்போ செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்றம் இருந்துச்சா? ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அவங்களுக்கு நீதிமன்றம் இருந்துச்சா? அவங்களுக்கு நீதிமன்றம் இருந்துச்சு. அப்போ பாருங்க, ஏதேனில் வந்து தேவன் அங்கே நீதி செய்தாரு, ஆதாமுக்கு தண்டனை கொடுத்தாரு. அடுத்த நீதிமன்றம் எங்கன்னா, இன்றைக்கு ஒரு குற்றம் செய்துட்டா எங்கே தான் போவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. கேட்டுங்களா? அப்போ அங்கே நீதிபதி உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த கோர்ட்டில் நீதிபதி உட்காந்து நீதி செய்வார். அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுப்பாரு, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் என்ன பண்ணுவாருங்க? நீதிபதி தான் ஜட்ஜ். அந்த ஜட்ஜி தான் என்ன பண்ணுவார்? குடிப்பார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் நீதி செய்தா? ஏன்னா பிரமாணத்தை கொடுத்தாச்சு, அது பரிபூர்ணமான பிரமாணத்தை அவங்களால கை கொள்ள முடியல. ஆனால் ஒவ்வொரு அந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியாத யார் மத்தியில் வந்து நிற்பாங்க? நியாயம் கேட்கறதுக்கு மோசேட்டில் வந்து நிற்பாங்க. இது எங்கே நடந்துச்சு யூத யுகத்தில் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பைபிள் இருக்கும் பாருங்க.
இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீனா வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு நியாயப்பிரமாணம் பண்ணி ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கினாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அந்த ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கும் போது தான் அங்கத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில மோசே நியாயம் விசாரிச்சார். அங்கதான் நீதிமன்றம் வந்துச்சு. எங்க? ரெவி தீவுல. அப்போ அங்க மோசே நியாயம் விசாரிக்கும் போது அங்க ஒரு 4 சம்பவம் நடந்துச்சு அந்த ரெவி தீவுல. என்னென்ன சம்பவம்னா, கண்மலையை அடிக்கிறது, பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினாரு, அதே போல அமலேக்கியரை யுத்தம் பண்ணினாரு, எங்க நீதி செய்தார். இப்போ இதெல்லாம் அங்க அந்த அந்த ரெவி தீவில் நடந்த சம்பவம். அப்போ இங்க இந்த ரெவி தீவில் நடக்கும்போது மோசே வந்து பார்க்கறதுக்காக யார் வரா அப்படின்னா, எத்திரோ அவருடைய மாமா வரார். அது எத்திரோ மாமா வந்து எதுக்காக வரார் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அற்புதமாக வழி நடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு மோசையை பார்க்கறதுக்காக வராரு. பார்க்கும்போது சும்மா வருவாரா அப்படின்னா, அவருடைய மகளையும் கூட்டிகிட்டு வராரு, மோசனுடைய 2 மகன்களையும் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து மோசே அதாவது எத்திரோ வந்து அவருடைய மகளையும் அவருடைய பேர குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்த்தையும் கூட்டு வராங்க. அந்த 2 குழந்தைகள் பேர் என்னங்க? கெர்சோம், எலியேசர். இந்த மோசேனுடைய 2 பசங்களுடைய பேர் கெர்சோம், எலியேசர். இந்த 2 பசங்களுக்கு கூட பேர் வைக்கும்போது தேவன் அவருக்கு நன்மை செய்ததுனால தான் அந்த பேருடைய அர்த்தங்கள் கூட இருக்கு. அன்பான சகோதரர்களே, அப்போ பாருங்க, அவர் கூட்டிட்டு வராரு, கூட்டிட்டு வந்து நலம் விசாரிக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பைபிளில் நீங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் வாசிச்சு டைம் ஆயிடும். அப்போது கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்து முகமுகமாக சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டு 2 பேரும் கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. கூடாரத்தில் போயிட்டு அடுத்த நாள் மோசே போய் நியாயம் விசாரிக்கிறதுக்கு உட்கார்றாரு. அங்கே உட்கார்ந்து நியாயம் விசாரிச்சுட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், மாலை வரைக்கும் நியாயம் விசாரிக்கும் போது அவர் எத்தனை தீர்ப்பு கொடுத்துருப்பாரு? இப்போ லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க, தவறு பண்ணியிருப்பாங்க, சுற்றி வர வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் நின்றுட்டு இருக்கும்போது ஜட்ஜு வந்து உட்காந்து நியாயம் தீர்ப்பு சேர்ந்தார் எவ்வளோ கொடுத்துருப்பாரு அப்படின்னா, கொஞ்சம் பேருக்கு தான் நீதி வாங்கிருப்பாங்க. மீதி என்ன டெய்லி வந்து நிற்பாங்க, மறுபடி போயிடுவாங்க. டெய்லி வந்து சுற்றி நிற்பாங்க, நமக்கு இன்னைக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு வருவாங்க, மறுபடி போயிடுவாங்க. அப்போ ஒருவரு தான் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? ஒருவரு தான் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தார். அதில் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 15லேருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள், அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிறது காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீ ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லி கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஓ சிஸ்டர், இங்க பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க நியாயம் விசாரிக்கிறதுக்காக வராரு. எல்லாம் வந்து கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க தீர்ப்பு யாருடைய தீர்ப்புக்காக வராங்க? அங்க ஜனங்க தீர்ப்புக்காக வந்து நிக்கிறாங்க. அங்க தீர்ப்பு யாருடைய தீர்ப்புக்காக வந்து நிற்கிறாங்க? தேவனுடைய தீர்ப்புக்காக வந்து நிற்கிறாங்க. ஆர்சி பைபிள் வாசிங்க அப்படியே. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 15-16. மொபைல் இருக்கும் பாருங்க.
என்றென்றும் அரசாழ்வார். பார்வோனின் குதிரைகள் இல்லைங்க, 18 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம பேரு ஆமாம், 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்த்தீங்களா? இங்க என்ன சொல்ல வருங்க? கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடத்துல வருகிறார்கள். அப்போ யாருடைய தீர்ப்புக்காக மக்கள் வராங்க? ஜனங்க தேவனுடைய தீர்ப்புக்காக வராங்க. அப்போ மோசே எப்படி நியாயம் விசாரிக்கிறாருங்க? தேவனுடைய பிரமாணங்களை சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு கூட பார்க்குறாங்க. அங்கே கூட இங்கே ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு. அதே போல் அங்கே கூட மோசே ஒருவராக நியாயம் தீர்க்கிறத பார்த்துட்டு எத்திரோ ஒரு ஆலோசனை, அற்புதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நீதிபதியை நியமிச்சுக்குங்க. அவங்க சின்ன காரியங்கள்லாம் அவங்க நீதி செய்வாங்க. பெரிய காரியங்களை மட்டும் என்ன பண்ணுங்க, உங்கள் மத்தியில் கொண்டுட்டு வரட்டும். இது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அநேகரை ரொம்ப டெய்லி வந்துட்டு நின்றுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்குமே உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆலோசனை சொன்னது ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனையும் படித்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் நீதிமன்றத்துக்கு தெரியுங்களா? இந்த ஆலோசனை படித்தான் உலகம் முழுவதும் நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. எப்படி? ஹைகோர்ட் எங்க இருக்கு? அது சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் இருக்கு. தமிழ்நாட்டில் கேட்ட ஹைகோர்ட்டு சென்னையில் இருக்குங்க. இங்கே எங்கே தெரியாது நமக்கு. அப்போ பாருங்க, அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஹைகோர்ட் இருக்கு. அப்போ சின்ன குட்டி கோர்ட் எல்லாம் அங்கங்க இருக்கு, அந்தந்த ஊர்ல இருக்கு. அப்போ இது போலத்தான் இதனுடைய ஆலோசனை வச்சுதான் இன்னைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய காரியத்தை வச்சுதான் இன்னைக்கு உலகத்தில் கூட அவங்க என்ன பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனால் அதை சரியா படுத்துறாங்களா அப்படின்னா, ஏன்னா அந்த அநீதியான உலகத்தில் சரியா படுத்துமாங்களா? முடியாது. அப்போ பாருங்க அன்பான சொல்லு, அதுலேயும் கூட அதுக்கு ஒரு தகுதி எடுக்கிறாரு. என்ன தகுதி சொல்றாரு? 21 வாசிங்க. அதாவது ஒரு நீதிபதியா உட்கார்ந்து நியாயம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தகுதி கொடுக்குறாரு. என்ன தகுதி இருக்கணும்னு சொல்றாரு? 21 வாசிங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திருமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். பாத்தீங்கன்னா இதுலயும் கூட அந்த நீதிபதியா உட்கார்றவருக்கு தகுதி இருக்கணும். அப்பதான் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் உட்கார வைக்கும் பாரு. அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா, முதலாவது அவங்களுக்குள்ள தகுதி என்ன சொல்றாருங்க? தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். ரெண்டாவது உண்மையுள்ளவரா இருக்கணும். அடுத்தது பொருளாசையை வெறுக்கவர்களா இருக்கணும். அப்போ பொருளாசையை வெறுக்காம ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் நீதி சரியா செய்வாரா? அதனால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அப்புறம் அவருடைய மகன்கள் நியாயம் விசாரிச்சாங்க. அவங்க எப்படி நியாயம் விசாரிச்சாங்க? பொருளாசைய பொருளாசையினால பரிதானம் வாங்கிட்டு நியாயம் விசாரிச்சாங்க. அது சரியா தேவனுக்கு முன்பாக? அப்ப பாருங்க, அதனால்தான் இந்த குணலட்சணங்கள் பொருளாசை வெறுக்கிறவராக இருக்கணும், தேவனுக்கு பயப்படுறவராக, உண்மையுள்ளவராக இருக்கணும். அன்பான சகோதர, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் தேர்வு செய்து நீதிபரராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல யூத யுகத்துல நீதிமன்றம் இருந்துச்சு, அங்க நீதி விளங்கினாங்க. அப்போ கர்த்தர் இயேசு புதிய ஏற்பாடு காலத்துல வந்திருக்கும் போது, இந்த பூமியில கர்த்தர் இயேசு வந்திருக்கும் போது தேவனோடு உடன்படிக்கை செய்த நாள் முதல்ல ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை செய்யும் போதே அவருடைய இருதயத்தினுடைய சிந்தையில இருந்தது என்ன அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம்.
சங்கீதம் 40 சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. என் தேவனே, ம் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ம் உமது நியாயப்பிரமாணம் ம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ம் பார்த்தீங்களா? தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நியாயப்பிரமாணம் என்னங்க? நீதியின் பிரமாணம் தாங்க நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நீதியின் பிரமாணம் தான் நியாயப்பிரமாணம். அப்போ அந்த நீதியின் பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ கர்த்தர் இயேசு பூமியில முதலாவது வந்திருக்கும் போது அநேகரை நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாரா? நியாயாதிபதியா இருந்தாரா? நீதி செய்யணும் வந்தாரு. ஆனா அப்போ நியாயம் தீர்த்துட்டு இருந்தாரா? உங்களுக்கெல்லாம் நியாயம் தீர்க்கிறேன் அப்படி சொன்னாரா? அதில் கூட ஒரு இடத்த ஒரு ஊரில் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இயேசு ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு போய் கர்த்தர் இடத்துல கேட்பார். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நியாயாதிபதியை என்னை வைத்தது யாருன்னு கேட்பார். அப்போ நான் நியாயம் செய்ய வரல இந்த பூமியில். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு சகோதர இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் கூட நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம நீதி நியாயங்களை குறித்து நம்ம சரியாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் மற்றவனுடைய காரியங்களை நாம் என்ன பண்ண மாட்டோம், தலையிட மாட்டோம். மற்றவங்களை அற்பமாக நம்ம எண்ண மாட்டோம். ஏன்னா கர்த்தரை சொல்வார், நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவரை குறித்து நியாயம் தீர்க்காதீங்கன்னு சொல்லுவார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் செயல்படுவோம். நியாயமான, சரியான மற்றும் இல்லை சமத்துவமானதை இல்லைங்க. நீதி செய்வதாகும். பார்த்தீங்களா? அப்போ நீதி நியாயம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பிரித்து காட்டுறாரு. எப்படி சொல்றாருன்னா, நியாயமான, சரியான மற்றும் சமத்துவமானது. சமத்துவம்னா என்னங்க? சமத்துவம்னா ஏழை பணக்காரன் அப்படின்னா ஏதாவது பாகுபாடு இருக்கா? நீதிமன்றத்தில் போய் நிற்கும் போது ஏழை பணக்காரனை பாகுபாடு பார்த்து நீதி கொடுக்குறாங்க? கிடையாது. அப்போ இங்கே சமத்துவமானதாக இருந்தால் நீதி. அடுத்து பாருங்க, மனதில் நீதியான முடிவுகளை எடுப்பதும் நம்முடைய மனசுல நீதியான முடிவுகளை எடுப்பது தான் நியாயமாக தீர்மானிப்பது நியாயம் செய்வது. அதுதான் நீதியும் நியாயத்துக்கு உண்டான பிரித்து காட்டார் அன்பான சகோதரர். அடுத்த ஸ்லைட் போடுங்க. உறுதியான ஆதாரங்களினின்று நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்திலும் வாதமில்லாத முறையில் நிதானிக்கவோ அல்லது தீர்மானிக்கவோ கூடாது. ஒருவேளை சரியானவற்றையே செய்ய முயற்சிப்பதாக கூறினார், இயன்றவரை அவர்களுடைய நேர்மையை நாம் மதிக்க வேண்டும். நாம் அவர்களை மாயக்காரர் என அழைக்க கூடாது. அத மற்றவர்களை நாம நிதானிக்க நாம் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது. நாம் இந்த பூமியில வாழும் நாட்களில் நாம நியாயம் தீர்க்கிறதுக்காகவே தேவன் நம்மை வச்சிருக்காரு. இப்போ வாழும்போது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக வச்சிருக்காரா? கிடையாது. அப்போ நாம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற சகோதர குறித்து சரியாக அதாவது சரியாமல் நிதானிக்காம அவங்கள என்ன பண்ணிருதுங்க, ஒரு தீமையான ஒரு பார்வையிலையோ மற்ற அவங்கள குறித்து புறங்கூறுதலோ நமக்குள்ள என்ன ஆகுங்க, இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா, அப்போ கர்த்தர் முதலாம் முறை வந்திருக்கும் போது பரிசேயர சதுசேயரை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்? மாயக்காரன்னு சொன்னார். எப்படி அவர் கர்த்தர் இயேசு பரிசேயர சதுசேயர் மட்டும் மாயக்காரன் சொல்ல முடிஞ்சிச்சு? கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் அளவில்லாத ஆவியை கொடுத்திருந்தாரு. அவருடைய இருதயத்தில் உள்ளதை அவர் அறிஞ்சிருந்தார். அதனால மாயக்காரன் அவர்களால் சொல்ல முடியுது. நமக்கு அந்த மாதிரி அளவில்லாம ஆவி கொடுத்துருக்காரா? நாம் அபூர்ணர்கள், கர்த்தர் இயேசு பரிபூர்ணர். அப்போ நம்ம அபூர்ணர் இருக்கிற நமக்கு தேவன் ஆவி அளவோடு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் மற்றவங்க என்ன பண்ணுறோம், நிதானிக்கிறது. ஆனால் அவர் சரியாக தான் செஞ்சிட்டு இருப்பாரு. அவருடைய
லைஃப் அவருடைய வாழ்க்கைக்கு உண்டான ஆவிக்கேற்ற ஜீவித்தில் வளர்றதுக்கு சரியாக தான் இருப்பார். ஆனால் நம்மளுடைய நிதானிப்பு எப்படி இருக்குங்க? சரியில்லாத ஒரு நிதானிப்பில், சாதகமில்லாத ஒரு நிதானிப்பு நாம் நிதானிச்சுட்டு இருப்போம். அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற அன்பான சகோதரர்களே. ஏனெனில் அவர்களுடைய இருதயங்களை நாம் நிதானிக்க முடியாது. நம்முடைய கர்த்தர் இருதயங்களை அறிகிற உன்னத வல்லமை பெற்றவராய் இருந்ததால் தம்முடைய நாட்களில் சிலரை மாயக்காரர் என அழைத்தார். நாமோ அவ்வல்லமையை பெற்றிருக்கவில்லை. நாமோ மற்றவர்களுடைய நோக்கங்களையும் நிதானிக்க கூடாது. ஆமா, நாம் மற்றவருடைய நோக்கங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? நிதானிக்க கூடாது. நாம் இந்த பூமியில வாழும் நாட்கள்ல நாமத்தான் நீதியும் நியாயமும் சரியாக கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணணுங்க? நீதி நியாயத்தின் கொள்கையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுமா தவிர இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாதுங்க? அவங்கள ஒரு புறங்கூறிட்டோ அவங்க சரியில்லை அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிதானிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அன்பான சகோதரர்களே. அப்போ அது அப்படி நிதானிச்சு அப்படின்னா நம்முடைய ஆவிக்கேற்ற ஜீவித்தம் இதாகும். அதாவது என்ன ஆகுனா நம்ம குறைவுபட்டுருவோம் அன்பான சகோதரர்களே. அடுத்தது, நாம் தகுதியற்றவர்களாய் இருப்பதால் அவர் கூறுவதற்கு மேல் போகக்கூடாது. ஆமா, கர்த்தர் இயேசு சொல்றதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? போகக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தர் இயேசு மாயக்காரன்னு சொன்னாரு. ஆனா நாம ஒருத்தர் மாயக்காரன்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்தனுடைய தகுதி நமக்கு இல்லை அன்பான சகோதரர்களே. நாம் என்ன பண்ணுவோம்னா அதான் வெளிப்புறமான ஒரு தோற்றத்தை நான் பார்த்துட்டு இந்த சகோதரனா இப்படித்தான் பிரதர், இந்த சகோதரி இப்படித்தான் பிரதர் அப்படிங்கிற ஒரு வெளிப்புறமான தோற்றத்தை தீர்மானிச்சுட்டு ஒரு தவறாக நிதானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல நாம் இருக்கிறோம். ஆனா அதுதான் சொல்றாரு, அடுத்த சைடுல சொல்றாரு, ஆமா, நாம தவறா நிதானிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். ஆனா நாம் இருதயத்தை நிதானிக்க நமக்கு முற்படக்கூடாது. நமக்குள்ள நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் ராஜரீக பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பெரும் முயற்சி போராடிட்டு இருக்கணும் அன்பான சார். ஏன்னா ராஜரீக பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனா முடியுமா? ஏன்னா அது பரிபூர்ணமான பிரமாணம். அந்த பரிபூர்ணமான பிரமாணம் இந்த அபூர்வமான சரீரத்திலிருந்து முழுமையா நம்ம கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்காக நம்ம அனுதினம் என்ன பண்ணணும்? ஜபத்துல பிரயாசத்தோடு முழு முயற்சி எடுத்து நம்ம கடைப்பிடிச்சா தான் அது முழுமையா கடைபிடிக்க முடியாது அன்பான சகோதரர்களே. நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிக்க போராடுவதாக நாம் உறுதி அளித்துக் கொள்வோம். ஆமா, இன்றைக்கு நாம் பார்க்குற அன்பான சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு இந்த நீதியின் கொள்கையை சரியாக புரிந்து கொள்ளாம தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலியின் ஜீவியம், பலியின் ஜீவியத்துக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுப்போம். பலியின் ஜீவியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தங்க? பலியின் ஜீவின்னு என்னங்க? அப்போ நமக்கு பணம் காசு இருக்கிறது எல்லாத்தையும் பலி செலுத்துவோம், நம்முடைய உடலை பலி செலுத்துவோம், நேரத்தை பலி செலுத்துவோம், நம்முடைய சக்தியை பலி செலுத்துவோம். இது எல்லாமே நம்ம என்ன பலி தான், கேட்டதுங்களா? இது எல்லாமே பலி செலுத்துவோம். ஆனால் பலி செலுத்துறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீதியின் பிரமாணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியுமா? முடியாது. இதெல்லாம் பலி தான். இப்போ நாம் இப்போ ஈரோட்டிலேருந்து இங்கே பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது என்னங்க? பலி தான், பலியின் ஜீவியம். அப்போ இந்த பலி இது ஊழியம், தேவனுக்காக எடுக்கப்பட்ட ஊழியம், பலியின் ஜீவியம். ஆனால் நீதியின் பிரமாணத்தை நம்ம சரியாக கை கொள்ளணும்னா 144,000 பேரில் ஒரு சபை அப்போ அங்கமாக ஆக முடியுமா? அங்கே நாம் 144,000 பேர் ஆகிறதே எதுக்காகத்தான் தேவன் நம்ம அழைக்கிறாரு? 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த உலக ஜனங்களுக்கு ஜட்ஜா இருந்து நியாயம் தீர்க்கிறது. அதுக்குத்தான் நம்ம அழைச்சிருக்காரு. அப்போ நாமெல்லாம் யாருங்க? நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யாருன்னு கேட்டால் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ஜட்ஜ் ஆகிறதுக்காகத்தான் நம்மை தேவன் அழைச்சிருக்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? இப்போ ஒரு ஜட்ஜு போய் சர்வீஸான பார்க்க முடியுமா? இன்னைக்கு கோர்ட்டில் போய் பாருங்கள், ஜட்ஜு உக்காந்துருப்பாரு, வக்கீலெல்லாம் போவாங்க. வக்கீல் போனாலும் சரி, எந்த ஒரு மனுஷெல்லாம் போனாலும் சரிங்க, முதலாவது போய் அவருக்கு என்ன பண்ணணும்? வணங்கணும். வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கே இந்த ஒரு வணக்கம் அப்படின்னா, பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உலகத்தை நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்க்கும்போது, ஜட்ஜாக இருந்து நியாயம் தீர்க்கும்போது, அது எப்பேற்பட்ட ஒரு கனம், ஒரு மகிமை இருக்கும். அப்போ அதுக்காகத்தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையில் எழுதும்போது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறீங்க. அப்போ உலகத்தை நியாயம் தீர்க்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் வச்சிருக்காரு அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நீதி நியாயம் கற்றுக்கொள்ளாம பலி செலுத்திட்டே, பலியில ரொம்ப வைராக்கியமா இருந்தா அப்படின்னா, பலி செலுத்தணும். பலி செலுத்தாம இருக்க முடியாது. தேவன் பலியை எதிர்பார்க்கிறாரு. ஆனா முதலாவது எதைத்தான் சொல்றாருங்க? நீதி. வசனம் அடுத்து சேர்ப்படுவோம். மேலும் நாம் பலி செலுத்தாவிட்டாலும் ராஜரீக பிரமாணத்தினுடனான உறவை தக்க வைத்து கொண்டோமானால் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும் என நினைவில் கொள்ள வேண்டும். பதிலாக பலி செலுத்துவதில் அதிக வைராக்கியத்தை வெளிப்படுத்தி நீதியின் பிரமாணத்தை மீறினோமானால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. எப்படி சொல்றாருங்க? இப்ப நாம பலி செலுத்தாவிட்டாலும் கூட ராஜரீக பிரமாணத்தை சரியா நாம கை கொண்டு நடந்தோம்னா தேவனுக்கு பிரியமா இருக்கும். கேட்டாங்க. அப்போ நாம பலி செலுத்தாம, அதாவது பலி செலுத்துவதில் அதிக வைராக்கியம் காட்டுறது, அதிக வைராக்கியம் காட்டுவான். ஆனா நீதியின் பிரமாணத்தை என்ன பண்றாங்க? மீறது. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள்ல நீதியின் பிரமாணம் இருக்கு. ஆனா நீதியின் பிரமாணத்தை மீறினோமானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இருக்குங்களா? தேவனுக்கு பிரியமா இருக்காது. அன்பான சகோதர சகோதரி, அப்போ இதுதான் நாம் பார்க்கிறோம். பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அப்போ கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை நாம சரியா செய்தோம்னாவே நாம ராஜ்யத்துக்கு தகுதி அடைவோம். அன்பான சகோதர சகோதரி, அடுத்தது போடுங்க. நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்பதை இப்பிரமாணம் எதிர்பார்க்கிறது. ஆமா, நியாய பிரமாணத்துல சொல்லும்போது 2 கட்டளை என்ன பிரதானமான கற்பனை என்னங்க? அன்பின் பிரமாணத்துல கட்டளை என்னங்க? முதலாவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கு 2வது கற்பனை என்னங்க? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த பிரமாணத்தை நாம் செய்யறதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரர், அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை நாம் சரியா நாம் செய்யணும் அப்படின்னா நீதியின் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். நம்ம எவ்வளோ தான் பலி செலுத்திடலாம், இதெல்லாம் தேவன் விரும்புவார், பலி செலுத்ததான் விரும்புவார். ஆனால் நீதியின் பிரமாணத்தை நம்ம சரியாக நம்ம கை கொள்ளாமல் பலி செலுத்தினா தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க. ஏன்னா தேவன் தேவனுடைய குணலட்சணமே எப்படிப்பட்ட குணலட்சணம் பார்த்தோம்? நீதி தான் அடித்தளம். அப்போ நீதி தான் அடித்தளம் அப்படின்னா, ஒருவேளை தேவன் அன்பு தான் அடித்தளமாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. ஏதேனில் ஆதாம் பாவம் செய்தானே, அன்பு என்ன சொல்லுவார்? இன்னொரு டைம், அடுத்த டைம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் சொல்லுவார். சொல்ல மாட்டாருங்க. அன்பு வச்சுருந்தாருன்னா சாய்ஸ் கொடுப்பாரா? கண்டிப்பாக சாய்ஸ் கொடுப்பாரு. ஆனால் அங்கே நீதியின் கொள்கை இருக்குங்காட்டி தான் உடனே தண்டனை தான், சாய்ஸில் கிடையாது. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போது
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட தேவனுடைய பிரமாணங்களை சரியாக நம்ம கை கொள்ளணும் அன்பான சொல்லு. அடுத்து போகும். தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இக்குணாம்சத்தை அன்றாட வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவது முற்றிலும் இன்றியமையாததாகும். ஏனெனில் அது எல்லா கிறிஸ்தவ குணங்களுக்கும் அடித்தளமாக உள்ளது. ஆமா சார் சொல்லு. அப்போ எல்லா கிறிஸ்தவ குணலட்சணங்களுக்கும் அடித்தளமா இருக்கிறது என்னன்னா நீதி தான். அப்போ தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இக்குண அம்சத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணுங்க, நமக்குள்ளாக நடைமுறையில் கொண்டுட்டு வரணும். அப்போ நீதியின் பிரமாணத்தின்படி நம்ம வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும் அன்பான சகோதர சோழ. ஆனால் முழுமையாக நம்ம நீதியின் பிரமாணத்தின்படி வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ளலாம், முழுமையாக நம்ம கடைப்பிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் அடுத்த சைடு போறாரு பாருங்க. அடுத்த சைடு போடுங்க. வீட்டு போல மாம்சத்தில் இருந்து கொண்டு நம் செயலிலும் சொல்லிலும் சிந்தையிலும் இந்த கண்டிப்பான நீதியின் பிரமாணத்தை பூர்ணமாக கடைபிடிக்க முடியாது. ஆனால் முடிந்தவரை அவ்வாறு செய்வது ஜெபத்தோடும் கூடிய பெரும் முயற்சியாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே பாருங்க, அப்போ இது ஜெபத்தோட கூடிய பெரும் முயற்சி இருக்கணும். என்ன சொன்னா, விழுந்து போன மாமிசத்துல இந்த முழுமையா கடைபிடிக்க முடியாது தான், ஆனாலும் கூட ஜெபத்தோட கூட பெரும் முயற்சியா நம்ம இதை கை கொள்ளணும் அன்பான சகோதரர்களே. அப்படி நாம கை கொள்ளும் போது தான் நாளுக்கு நாள் நாம நீதியின் கொள்கையில நம்ம சரியாக நாம் வளருவோம் அன்பான சகோதரர்களே. ஏன்னா தேவனுடைய பிரமாணம் என்ன எதிர்பார்க்குது? தேவனுடைய பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய என்னங்க? நீதி. தேவனுடைய பிரமாணம் நீதியின் பிரமாணம். அந்த நீதியின் பிரமாணத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? உடனே கீழ்ப்படியணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ எப்படி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அதாவது சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, சவுல் ராஜா தேவன் ஒரு காரியம் சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு? அமலேக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அழிச்சு போட்டாரா? அப்போ இது இந்த அமலேக்கிற அழிச்சு போடணும் கட்டளை கொடுத்தது யாருங்க? தேவனுடைய கட்டளையை அவர் என்ன பண்ணிட்டாருங்க? மீறிட்டார். அதுக்கு ஏதாவது சாய்ஸ் கொடுத்தாரா தேவன்? சரி ஒரு டைம் மீறிட்டேன், இன்னொரு டைம் நான் உனக்கு இது கொடுக்குறேன் அப்படி சாய்ஸ் கொடுத்தாரா? கிடையாது. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போ தேவனுடைய பிரமாணத்தை சரியா நம்ம கை கொள்ளணும். ஏன்னா பாருங்க, அந்த சவுல் ராஜாவை உடனே என்ன பண்ணிட்டாருங்க? ராஜ்யபாரத்துல இருந்து நீக்கிட்டாரு. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர், சவுல் ராஜாவில் வந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கு, மிக முக்கியமான ஒரு பாடம். என்ன பார்த்தீங்கன்னா, அதான் இவர்களில் அநேகர் தங்களுடைய நேரங்கள் இருக்கின்றன. அடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாயினால் சவுலை கர்த்தர் கண்டித்தது கற்பிக்கப்பட்ட பாடம் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அதிக உத்வேகத்துடன் பொருந்தும். பார்த்தீங்களா, இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை கண்டித்ததுல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நமக்கு ஒரு அதிக உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவின் பின்னணியார்கள் என்று கூறப்படுகிறவர்களிடையே இந்த ஆலோசனையின் அவசியத்தை இன்று நாம் அடிக்கடி காண்கிறோம். இவர்களில் பல கிறிஸ்தவ மண்டலத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள ஊழியக்காரர்கள் ஆவார். அப்ப பாருங்க, இது வந்து பல்வேறு பிரிவில் கூடிய ஊழியக்காரர் குறித்து சொல்றாரு. ஆனாலும் கூட இங்க என்ன சொல்ல வராரு, நான் அன்பான சொல்ல
அந்த பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளைகளை நாம் எந்த அளவுக்கு அதை மதித்து உடனே கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத குறித்து பேசுறாரு. நம்முடைய பரமபிதான் இருக்கும் பாருங்க, அது செயல்படுங்க. இல்லை, நம்முடைய பரமபிதான் இருக்கும், தம்முடைய வார்த்தைகளுக்கு நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் இருக்கு. என்ன அர்த்தம்? அடுத்து இல்லை முன்னாடி வாங்க. அடுத்து மாதிரி அதாவது நீங்க நான் படிச்சுறேங்க. நம்முடைய பரமபிதா தம்முடைய வார்த்தைகளுக்கு நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் சொல்றார். அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம மிக மிக கவனம் செலுத்தக்கூடியதா இருக்கும் அன்பான சகோதரர்களே. ஒரு கணம் கூட அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, கீழ்ப்படியாத போயிடக்கூடாது. அப்படி நாம ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாத போனோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற அன்பான சகோதரர்களே. ஆமா, மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியாத போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நாம என்ன கூடாது அன்பான சகோதரர்களே. அடுத்து போடுங்க. அப்ப இந்த விழுந்து போன மாம்சீக சுபாவத்தில் நாம் இருக்கக்கூடிய நமக்கு அநேகமான தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாத போறதுக்கு தான் இந்த மாமிசம் என்ன பண்ணுங்க, சாக்கு போக்கு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அப்போ சாக்கு போக்கு சொல்றதே எப்படின்னா, இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கலாம்னு நினைப்போம், நைட்டு ஒரு 10-2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம்போம். ஆனால் இந்த மாமிசனை விடுமா? ஆனால் விடாது. அப்போ இந்த விழுந்து போன மாமிசனுடைய போக்கில் நம்ம போனோம் அப்படின்னா இது சாக்கு போக்கு சொல்ற மாதிரி. அப்போ இது யாரை கை சொல்றாரு? சவுல் ராஜா எப்படி ஒரு சாக்கு போக்கு சொன்னாரு? என்னன்னு, எல்லாத்தையும் ஆடு மாடையெல்லாம் பிடிச்சி வந்துட்டு இது கர்த்தருக்கு உகந்த பலியா இருக்கும், அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாது அன்பான சகோதரர்களே. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நாம தேவனுடைய பிரமாணங்களை நாம கை கொள்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தா, தேவனுடைய பிரமாணங்களை நாம கை கொள்றோம். ஆனா எப்படிப்பட்ட ஒரு கை கொள்றோம் அப்படின்னா, இந்த பூமியில உடன்படிக்கை செய்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற வாழ்க்கையா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நியாயப்பிரமாணம் நிறைவேறும். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:4 வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆம் சகோதரர்களே. அப்போ நாம மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நாம நடந்த அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நமக்குள்ள என்னாக நிறைவேறும். அப்ப நாம நீதியின்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஆவிக்கேற்றின்படி நடக்கும்போது தான் நம்ம நீதியின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அன்பான சகோதரர்களே.
அந்த ஸ்லைடு போடுங்க. அடுத்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் இல்லைங்க, ரோமர் 8:4 அடுத்து வருங்க. அடுத்த காலத்தில் நாம் ஆவியின்படி நடக்கவிட்டால் நாம் கர்த்தருக்கு செவி சாய்ப்பதே இல்லை என்பதாகும். அம்மாதிரியான நிலையில் நாம் இருந்தால் நாம் எதை செய்தாலும் அதில் அவர் பிரியமாய் இருக்க மாட்டார். பார்த்தீங்களா, இங்க ஒரு சார்பா ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாம் ஆவியின்படி நடக்காவிட்டால் நாம் 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 வந்து கர்த்தருக்கு செவி சாய்ப்பது இல்லை. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ நாம் அந்த மாதிரியின்படி நம்ம எதை செய்தாலும் கூட கர்த்தர் பிரியப்படுவாரா? கர்த்தருடைய வார்த்தைக்கே நம்ம செவி சாய்க்காம பலி செலுத்துறோம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது கர்த்தர் பிரியப்படுவாரா? பிரியப்பட மாட்டார். அன்பான சொல்லி புத்தகங்கள் விநியோகிப்பது மற்றும் இன்னும் அநேக ஊழியங்கள் வாய்ப்பை குறிச்சுங்க பேசுறாரு. அதாவது முழு நேரம் பயண ஊழியம் போன்ற ஊழியங்களுக்காக நம்முடைய நேரம் சிலவற்றை தியாகம் செய்தாலும் நீதியின்படி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய விட்டால் நாம் தேவனை பிரியப்படுத்தாதவர் ஆவோம். பார்த்தீங்களா, ஒருவேளை நாம என்ன பண்ணலாம், பலியின் ஜீவியம் அப்படி சொல்லிட்டு புத்தகங்களை கூட அச்சடித்து கொடுக்கலாம், முழு நேர ஊழியராக கூட நாம் போயிட்டு இருக்கலாம். அதே போல நம்முடைய நேரங்களை தியாகம் செய்து ஊழியத்துக்காகவே செய்யலாம். ஆனாலும் நீதியின்படி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு பிரியப்படாதவள் ஆயிடுவான். சகோதரர், இது நம்ம இந்த பாடமானது 7ஆம் தூதன் எழுதின ரீபன்ஸ் நம்பர் 54:30 நம்ம போய் நீங்கள் படிச்சிங்கன்னா இது எல்லாமே அதில் தான் இருக்கு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்த பின்னாடி நமக்குள்ள முதலாவது அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு எடுத்துட்டா நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அன்பான சகோதரர்களே, 2 அப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நீதி நியாயங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எங்கெங்கெல்லாம் செய்யணும்? இப்போ நீதியின் பிரமாணத்தை இந்த பூமியில தான் நம்ம கற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகும் பின்னாடி அங்க சிங்காசனத்துல நம்ம உட்கார வச்சு தேவன் என்ன பண்ணுவாரு? உலகத்தை நியாயம் கேட்க சொல்லுவாரு. அதான் சொன்னாரு. நமக்கு சிங்காசனம் இருக்கா இல்லைங்களா? நீங்க சந்தேகம் பார்க்குறீங்க. நமக்கு தேவன் சிங்காசனம் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஏன்னா கர்த்தரிடத்துல வந்து பேதுரு ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டார். அது கர்த்தர் என்ன சொன்னார்? மறுஜென்ம காலத்தில் இஸ்ரேலில் 12 கோத்திரங்களில் 12 சிங்காசனங்கள் உட்காந்து நியாயம் தீர்ப்புன்னு சொன்னார். அப்போது பரலோகத்தில் நமக்கு சிங்காசனங்கள் கொடுப்பாரு, அந்த அதிகாரம் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு முன்பாக எங்க என்ன பண்ணணும்? இங்கே பூமியில் நாம நீதியின் கொள்கையை சரியாக நாம கை கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில. அது தாங்க பெரிய போராட்டம் நமக்குள்ள, சும்மா கிடையாது. நீதியின் கொள்கையில எங்கெங்கெல்லாம் கை கொள்ளணும் அப்படிங்கிறது போராடு பாருங்க. வாழ்க்கையின் சாதாரண விஷயங்கள் இருக்கின்றன. பாடத்துக்கு லாஸ்டா நான் முடிக்க போறேன். யாசிங்க. வாழ்க்கையின் சாதாரண விஷயங்களுக்கு வரும்போது கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், ஆசாரியர், மாணவர்கள், தொழிலாளிகள் என அனைத்திற்கும் நீதியான அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை காண்கிறோம். அன்றாட வாழ்க்கையில நாம எங்கெங்கெல்லாம் நீதியின் கொள்கையை சரியா நாம கடைபிடிக்கணும் காட்டுறார். எங்க? முதலாவது குடும்பத்துல சொல்றாரு, கணவன் மனைவி, பெற்றோர் குழந்தைகள், சகோதர சகோதரிகள். பாருங்க எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்களா? எங்க ஸ்டார்ட் பண்றாருங்க? வீட்டில். ஃபர்ஸ்ட் நீங்க கணவன் மனைவி சரியா இருக்கிறீங்களா? நீதியின் கொள்கையை கரெக்டாக கடைபிடிக்கிறீங்களா? அடுத்து உங்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யறீங்களா? அடுத்து சபைக்கு வராருங்க. சபையில வந்து சகோதர சகோதரர்களுக்கு நீதியின்படி நீங்க இருக்கிறீங்களா? அடுத்து எங்க போறாருங்க? ஆசிரியர் மாணவர், முதலாளி தொழிலாளி, வேலை செய்யும் இடத்துல.
அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் நாம் இந்த பூமியில் வாழும் நாட்களில் இது எல்லா இடத்துலையும் நீதியின் பிரமாணத்தை சரியாக நாம் கை கொள்ளணும். அப்படி நாம் கை கொள்ளும் போது தான் சொல்கிறாரு இந்த கிறிஸ்துவ குணலட்சணத்தில் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அதான் சொல்கிறாரு, அதை வாசி முடியுங்க. இப்பாடத்தின் ஆதார வசனமானது மெய் திருச்சபையாகிய நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஆரம்பத்தை சொல்கிறாரு, அது நீதிமொழிகள் 21:3 சொன்னார், இது பழைய ஏற்பாடு காலத்தில் கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ சொல்கிறாரு என்ன சொல்றாருங்க, இந்த பாடத்தின் ஆதார வசனமானது மெய் திருச்சபையாகிய நமக்கு மிக அது மிக மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாரு. முக்கியமான ஒன்றாகும். கிறிஸ்துவ குணத்தின் நீதியும் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிதலும் முதலில் வருகிறது, இரக்கமும் கருணையும் பின்பு வருகிறது. பாத்தீங்கன்னா முதலாவது இந்த குணலட்சணங்கள் எதுதான் ஃபர்ஸ்ட் வருதுங்க, நீதி வருது. அடுத்து என்ன பண்ணுது, பின்பு இரக்கமும் கருணை தயவும் வருது. பின்பு வருகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் இந்த நீதியை காட்டிலும் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய வேறொரு கொள்கை நமக்கு தெரியாது. ஆமா, இந்த கொள்கையை நம்ம சரியாக நம்ம கற்றுக்கொள்ளணும் அன்பான சகோதரர்களே. ஆனா நாம் இதை போராடிட்டு இருக்கிறோம். ஆனா நீதியின் கொள்கையில் நம்ம சரியா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு போராடுவோம். ஆனா நமக்குள்ள அநீதி அநேகம் வந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது தான் அதுதான் அந்த சின்ன காரியங்கள் தான் நம்மளை ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாத போயிடும் அப்படிங்கிறது. அடுத்த சைடு பாருங்க. இந்த விழுந்து போன மனித சுபாவத்தில் அநீதி எப்படி நமக்குள்ளாக வருது, அநீதியான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருது பார்த்தீங்களா, அது எப்படியெல்லாம் வளர்ந்து வருங்க அது சொல்றாரு. விழுந்து போன மனித சுபாவத்தில் அநீதியான பல வழிகளில் பயிர் போல வளர்கிறது. சிறிய சிறிய அநீதிகள் தினசரி அற்ப விஷயங்களில் நடைமுறையில் உள்ளன. அற்ப விஷயங்கள் கூட நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வரும். சின்ன சின்ன காரியங்கள் அது அநீதியான காரியங்கள் இருக்கு. அது நாம சரியா நாம கண்டு கொள்ளாம போச்சு அப்படின்னா அந்த அற்பமான விஷயங்கள் கூட நம்மளை என்ன கொண்டு போகாது, நம்மளை ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாதுன்னு சொல்றாரு. இவைகள் கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. ஆனால் எவரேனும் அநீதியை ஒரு சிறிய வழியில் வளர்த்து கொண்டால் கூட அது ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாத ஒரு குணாம்சத்தை உருவாக்கி விடும். பார்த்தீங்களா, இந்த சிறிய காரியங்கள், அதாவது சின்ன சின்ன அநீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம அனுமதிச்சு அது அப்படியே வளர்ந்துட்டே போச்சுன்னா கூட அது நம்ம என்ன பண்ணிருங்க, ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாதாயிரும். நீதி என்பது தேவனுடைய சிங்காசனத்திற்கும் குணாம்சத்திற்கும் அடித்தளமாக இருப்பதால் அவருடைய ஜனங்களின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் அடித்தள கொள்கையாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடிய அடித்தள கொள்கை என்ன அப்படின்னா நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இந்த நீதியின் பிரமாணத்தை நாம் சரியாக நாம கை கொள்ளணும் அன்பான சகோதரர்களே. அடுத்து வசனம் வாசிச்சு நம்ம அந்த பாடத்தை முடிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. நாம் கேட்டவைகளை விட்டு விடாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பாத்தீங்களா, நாம கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நாம இந்த பாடத்தை நாம கேட்டிருக்கிறோம். ஆனா விட்டு விலகாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுதான் பேஸ் மட்டும். ஒரு கிறிஸ்தவ குணலட்சணத்திற்கு அடித்தளமே இதுதான் சொல்றாரு, நீதியின் கொள்கையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் அடித்தளம் என்னங்க, நீதி தான். அப்போ தேவனுடைய சிங்காசனத்தின் அடித்தளம் நீதிங்கும் போது நாம தெய்வீக குடும்பங்கள் ஒரு அங்கமா ஆகிற கூட நீதி தான், அந்த குணலட்சணங்கள்ல நீதி தான் அடித்தளமா இருக்கணும் நமக்குள்ள கூட அன்பான சொல்லு. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படியே
பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். பாருங்க, இது எல்லாம் சொல்றாரு. இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை சொன்ன பின்னாடி இன்னும் அநேக அப்போஸ்தலர் மூலமாக என்ன பண்ணாங்க, நமக்கு நிறைய வசனங்களை அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் நாம் கற்றுக்கொண்ட பின்னாடி இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து நம்ம ஏனோ தானோன்னு இருந்தோம் அப்படின்னா நாம் நீதியின் தண்டனைக்கு தப்ப முடியுமா? தப்ப முடியுமா? பாருங்க, அன்பான சொல்ல வாசி முடியுங்க. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமான தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்று இருந்தோம் அப்படின்னா தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? அப்போ இன்றைய நாளில் கூட நம்ம தேவனுடைய கிருபையினால நீதி நியாயமும் கிறிஸ்துவ குணலட்சணத்தின் ஆதாரம்னா என்ன? ஃபவுண்டேஷன். இப்போ நீதியின் கொள்கையிலே நம்ம உறுதியாக நம்ம இருந்தால் தான் மற்ற குணலட்சணங்கள் நமக்குள்ளாக வளரும்போது உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீதி நியாயத்தை நம்ம சரியாக நம்ம கை கொள்ளாமல் மற்ற குணலட்சணங்களை வளர்ந்தாலும் கூட என்ன ஆகிடும்? மற்ற குணலட்சணம் வளர்த்திட்டே இருக்கிறீங்க, ஆனால் நீதியில் சரியா இல்லைன்னா பேஸ் மட்டும் சரியில்லைன்னா பில்டிங் என்ன ஆயிருங்க? விழுந்துடும். அதுதான் சார். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நீதியின் கொள்கையை நம்ம சரியாக கற்றுக்கொள்ளும். அன்பான சகோதர சொல்லி இன்றைய நாளில் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கூட நமக்கு ஏற்படுத்துகின்ற தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் சொத்தங்களையும் எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, சகோதரிகளே, விசேஷமாக நம்ம எந்த அடிப்படையில் இந்த ஒரு 4 குணத்தில் ரொம்ப முக்கியமாக எதை முதலாக அடிப்படையாக இருக்குது அப்படின்றது கடந்த வாரம் கூட நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த விஷயங்களை படித்தோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப முக்கியமாக முதலாவது எதை தான் அப்படின்னு பார்க்க, அந்த பலிப்பீடத்தில் அந்த பலிப்பீடம் அதுக்குள்ளே இருந்த மறைப்பொருள் இல்லைங்களா? அந்த ஒரு டிராபர்நாக்கல் ஸ்டடியில் கூட நம்ம பார்க்கும்போது இந்த நீதி தான், அந்த 4 ஸ்கொயர் இல்லைங்களா நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது இது அன்பு முதலாக வருதில்ல, நீதி தான் வருது அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ இன்னைக்கு கூட அநேக விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஏன் தேவன் நமக்கு இந்த ஒரு காலத்தில் இது நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னும் போது இந்த ஒரு மாம்ச சரீரத்தில் அதிகமாக அநீதி தான் காணப்படுது இல்லைங்களா? அதனால தான் இந்த உலகத்தில் நீங்கள் போய் இந்த நீதியை எதிர்பார்க்க முடியுமா, நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்னா இல்லை. அதான் நம்ம பார்க்குறோம். வானத்துக்கு கீழே நான் பூமியை கண்டேன், அங்கே ஒரு நியாயஸ்தலம் இருந்தது. அந்த நியாயஸ்தலத்தில் என்ன இருந்தது? அநியாயம் இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போது நீதி ஸ்தலம் இல்லைங்களா ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா? அது இருக்குதானா அந்த நீதியான செயல்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையான சத்தியத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால தான் உலகத்தில் நாம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நீதிமான்களாகிய நாம, அதாவது நீதினா என்ன அநீதினா என்ன அப்படின்றது தெரியாமலே வாழ்ந்திருந்த நமக்கு இப்போ அநீதினா என்ன நீதினா என்னன்றத என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் நீதியை பற்றி அறிவது இல்லைங்களா ரொம்ப கடினம் அப்படின்றதெல்லாம் நம்ம அநேக பாடங்களில் கேட்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால இந்த உலகத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமான தேவன், நம்முடைய சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவன், அவர் ஒரு நீதிபரர், நீதி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லைங்களா நியாயாதிபதி. அவருடைய நீதியை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராரு. இந்த நாளில் கூட சகோதரர் மூலமாக அதுதான் நமக்கு சொல்றார். பாருங்க, அதிகமாக நம்முடைய மாம்ச சரீரம் எது தான் எதிர்க்கும் எதிர் செய்யும்? நீதியா அநீதியா? நீதி செய்தா இல்லைங்களா? எப்படி அப்படின்னும் போது நம்ம ஒரு தவறு செய்வோம். என்னை பற்றியே நான் பேசிக்கிறேன். அதாவது எப்பவுமே நியாயத்தை படுத்தோம். இந்த மாம்ச சரீரம் எப்பவுமே என்ன பண்ணோம்? நம்முடைய நியாயத்தை, அதாவது நம்ம செய்யக்கூடிய அநீதியான விஷயங்களை நான் அநீதியாக நடக்கிறேன் அப்படின்றது என்னுடைய மாம்ச சரீரம் ஒத்துக்காது. அதனால தேவன் இவ்வளோ விஷயங்களை எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அந்த நீதியையும் நியாயத்தை நம்ம விரும்பணும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார்மலாக
நமக்கு நம்ம நீதியை செஞ்சுக்கணும், சகோதர சகோதரி மட்டத்தில் அன்பு காட்டணும். ஆனால் நம்முடைய மாம்ச சரீரம் என்ன பண்ணோன்னா சகோதர சகோதரிகளுக்கு நீதியை செய்யும், நமக்கு அன்புக்கு செய்யும். நம்முடைய சரீரத்தில் அன்பு காட்டும். அதுதான் நமக்கு முக்கியமாக வேதமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நமக்கு எங்கெல்லாம் நம்ம அநீதியை செய்கிறோமோ நமக்கு நீதியை செஞ்சுக்கணும், நம்முடைய சகோதர சகோதரிக்கு நம்ம அன்பு காட்டணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சத்தியத்தில் தேவன் நமக்கு சொல்லிக்கிறார். ஆனால் இந்த மாம்ச சரீரம் அப்படியே உள்டால இருக்கும். அப்போ எதெல்லாம் அநீதி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, தேவனுக்கு விரோதமான எந்தெந்த காரியங்களோ அதெல்லாம் அநீதி தான். ஸோ அப்போ இந்த ஒரு அநீதியான காரியங்களிலும் நம்ம விடுபட்டு நாளுக்கு நாள் ஒரு படி முன்னேறுவதற்கு தான் இன்னைக்கு நீதியும் நியாயத்தையும் அது பிரியப்படணும் அப்படின்னு, அது பிரியம் அப்படின்றது கூட நம்ம வசனம் படிச்சான்பான சகோதர சகோதரிகளே. அதனால இந்த நாளிலும் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கலாம். இந்த முதல் செஷனில் நாம் யாவரும் எழுந்து ஒரு கன்னட பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம். தேவரா மக்களுக்கே என்ற கன்னட பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம்.
இந்த ஒரு பகுதிக்கு முடிவு ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பீட்டர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவரை ಸಭೆயின் ಸಾರ್ಭಾಗ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು, ನೀತಿ ಸ್ವರೂಪನು, ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂಥ ಪರಿಶುದ್ಧ ಪರಲೋಕ ಪರಮ ತಂದೆಯಾದ ಯೆಹೋವನೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ನಮ್ಮ ತೊದಲು ತುಟಿಗಳಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಿಕೊಂಡು, ತಂದೆಯೇ, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪಾಸ್ತದಿಂದ ಕಾದು ಕಾಪಾಡಿ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ನಾವುಗಳು ಒಂದು ಸಭೆಯಾಗಿ, ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸೇರಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆಯೂ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತೆಯೂ, ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವಂತೆಯೂ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತೆಯೂ ಮತ್ತು ತಂದೆಯೇ, ಈಗೋ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವುಗಳು ಭಾಗಿಗಳಾಗುವಂತೆ ಈ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೃಪಾಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಸೇರಿಸಿ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಅನಂತ ಸ್ತೋತ್ರವನ್ನು, ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ತಂದೆಯೇ, ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಈ ಸಭೆಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ತಂದೆಯೇ, ಒಂದು ನಿಮ್ಮ ಆರಾಧನೆಗಾಗಿ ಈ ಮಾಡಿರುವಂಥ ಈ ಒಂದು ಏರ್ಪಾಟನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ಇದನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿಯೂ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಂಡು, ತಂದೆಯಿಗೂ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮಗೆ ತಂದೆ ಆ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಅಸ್ತಿವಾರನಾಗಿರುವಂಥ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬ ವಿಷಯವಾಗಿ ಸಹ ನಾವುಗಳು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ತಂದೆಯೇ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಮಗೆ ವಾಕ್ಯೋಪದೇಶವನ್ನು, ನಿಮ್ಮ ಒಂದು ಸತ್ಯದ ಜ್ಞಾನವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿಕೊಟ್ಟು ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವುಗಳು ನಡೆದು ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಮತ್ತು ತಂದೆಯೇ, ಈಗೋ ಎಲ್ಲಿಬ್ಬರು ಮೂವರಾಗಿ ಕೂಡಿ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತಾರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನಿರುವೆನೆಂದು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಈ ಆರಾಧನೆಯ ಪರ್ಯಂತರ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿಮ್ಮ ನಡೆಸುವಿಕೆಗಾಗಿ ನಾವು ಬೇಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಲೋಕದ ಕಟ್ಟೆಕಡೆಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಬ್ಬರು ಮೂವರಾಗಿ ಕೂಡಿ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತಾರೋ ಅವರ ಸಂಗಡಲೂ ಸಹ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ನಾವು ಬೇಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ತಂದೆಯಿಗೋ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತೆಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಹಾಯ, ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಟ್ಟು ತಂದೆಯೇ, ಈ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಅನ್ಯೋನ್ಯತೆ, ನೀತಿ ನ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆದು ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಬೇಕಾಗುವಂತೆ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಿರಿ. ಮತ್ತು ತಂದೆಯೇ, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಲೋಪದೋಷಗಳು, ನ್ಯೂನ್ಯತೆಗಳು, ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಹೋಗಲಾಡಿಸಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ನಿಮ್ಮ ಸತ್ಯದ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಸಹ ನಿಮಗೆ ಬೇಡುತ್ತೇವೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಒಂದು ಸಭೆಯನ್ನು, KR ಸಭೆಯನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಅವ್ರು ಮಾಡುವಂತೆಲ್ಲ ಸುವಾರ್ಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪಾಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಸತ್ಯದ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಫಲಭರಿತವಾಗಿ ನಡೆಸುವಂತೆ ಈ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತಾ, ತಂದೆಯೇ, ಈ ಒಂದು ಅಲ್ಪನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಂಡುಬಂದಂತೆಲ್ಲ ಲೋಪದೋಷಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪಾಸ್ತದಿಂದ ಈ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾಗಿ, ಮುಂದಿನ ಆರಾಧನೆಗಳನ್ನ ನಡೆಸಿಕೊಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಮ್ಮ ಪ್ರಭುವು, ಒಡೆಯನು, ರಕ್ಷಕನು, ಮಧ್ಯಸ್ಥನಾದಂಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮುಖಾಂತರ ಅತ್ಯಂತ ವಿನಯದಿಂದಲೂ ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್.